ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி ஹாண்டட் ஹோட்டல். இது ஒரு செம்ம த்ரில்லிங்கான பேய் படம். இதோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அது நல்லா ரன் ஆகுற ஹோட்டல் தான். பட் ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோர் மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்குது. ஆனா 3rd ஃப்ளோருக்கு மட்டும் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த 3rd ஃப்ளோர்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குதுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையாவே அந்த ஃப்ளோர்ல ரெனோவேஷன் ஒர்க் போகல. அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல பேய் இருக்குது. யாராச்சும் ஒரு ஆளு அந்த ரூமை மட்டும் ஓபன் பண்ணி அந்த பேய பார்த்துட்டா, பார்த்தவங்களுக்கு அந்த பேய் 3 நாள் கெடு கொடுத்துடுது. 3ஆவது நாள் மிட் நைட்ல இந்த பேய பார்த்தவங்கள அது ரொம்பவும் கொடூரமா கொன்னு போட்டுருது. இப்படிதான் நம்ம ஹீரோயினும் இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிறா. அப்படி மாட்டிக்கிட்ட ஹீரோயின் என்னென்ன ப்ராப்ளம ஃபேஸ் பண்றா, கடைசியா 3 நாள் கழிச்சு உயிரோட இருந்தாலா இல்லையான்றதுதான் கதை. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே 1981வது காலகட்டத்துல இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஹோட்டலோட பேரு ஆம்பர் மங்கன். இந்த பொண்ணு பேரு நிங்ரும். முதல் நாள் வேலைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. இந்த வயசான லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் தான் இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசான லேடிய நம்ம பாட்டின்னு கூப்பிட்டுக்கலாம். அவங்க நிங்ரும கூப்பிட்டு, நீ 2nd ஃப்ளோர்ல இருக்கிற ரூம்ஸ கிளீன் பண்ணு, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணு. ஆனா இந்த 3rd ஃப்ளோருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு நீ போக கூடாது. ஏன்னா அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் மறுபடியும் சொல்றேன், 3rd ஃப்ளோருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு போயிடாதன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த நிங்ரும் அவளோட ஒர்க்க 2nd ஃப்ளோர்ல பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு 3rd ஃப்ளோர்ல இருந்து ஒரு பொண்ணு அழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ என்ன பண்றானா, அந்த பாட்டி சொன்னதையும் மீறி அந்த ஃப்ளோருக்கு போயிடுறா. போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு ரூம்ல இருந்து அழுற சவுண்ட் வந்துட்டே இருக்க, இவ ரூமோட கதவை ஓபன் பண்றா. முடியலன்னவும் இவ தலையில வச்சிருந்த ஹேர்பினை யூஸ் பண்ணி கதவை ஓபன் பண்ணிடுறா. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க காரிடோர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய ரூம்ஸ் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இவ இப்பயாச்சும் பயந்துட்டு திரும்பி போயிருக்கலாம்ல, பட் போகல. அங்க இருந்து ஒரு ரூம்ல அழுற சவுண்ட் கேட்டுட்டே இருக்க, இவளும் ஒருவித பயத்தோட அந்த ரூம் கிட்ட மெதுவா போயிட்டு வெளியில இருந்து, ஹலோ, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா, நீங்க நல்லா இருக்கீங்களா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா கேளுங்கன்னு சொல்ல, ரூம்குள்ள இருந்து ஒரு சவுண்டும் கேட்கல. இவளும் ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள கண்ணாடி முன்னாடி ஒரு பேய் உள்ளங்கால்ல இருந்து தலைமுடி வரைக்கும் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. பத்தாததுக்கு கண்ணு வர ரெட் கலர்ல இருக்கு. இந்த பேய் இப்ப ரூம் ஓபன் பண்ணால அவளை பார்த்து 3 days மிட் நைட்னு ஒரு கெடுவா கொடுக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த நிங்ரும் பொண்ணுட்ட ஹோட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்படி அந்த ரூம்ல ஒரு பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன், அது 3 days மிட் நைட்னு சொன்னுச்சின்னு சொல்றா. நான் அப்படியே பயந்து ஓடி வந்துட்டேன். அது சொன்னதுல இருந்து அடுத்த நாள் நம்ம பூனைக்குட்டி இறந்து போயிடுச்சு. 2வது நாள் பக்கத்து வீட்டுக்காரன் பைத்தியக்காரன் மாதிரி அவனே அடிச்சுக்கிட்டான். 3வது நாள் உங்க ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்குதான் 3வது நாள்னு சொல்றா. அவ பொண்ணும் எதுவும் பயப்படாதீங்கம்மா, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஆல்ரெடி ஒரு சைக்கோ. ஆன்ட்டியும் 2 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அப்புறம் நம்ம பூனைக்குட்டிக்கு வயசாயிருச்சு, அதனால இறந்துருச்சு. இதெல்லாம் நினைச்சிட்டு பயப்படாதீங்கம்மான்னு எவ்வளவோ ஆறுதல் பண்ண ட்ரை பண்றா. பட் அவளோட பயம் போகிற மாதிரி தெரியல. சோ பொண்ணு அம்மா கிட்ட, இங்க பாருங்கம்மா, மிட் நைட் ஆயிருச்சு, பாத்தீங்களா, ஒன்னும் ஆகல, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்குல்ல, சோ ப்ரே பண்ணுங்கம்மா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்ல, அவளும் படுதெல்லாம் போட்டுட்டு ப்ரே பண்றா. அப்ப அவங்க வழக்கப்படி முட்டி போட்டுட்டு குனிஞ்சு ப்ரே பண்ணிட்டு இருக்க, பின்னாடி கண்ணாடியில இருந்து அந்த பேய் மெதுவா வருது. இவளுக்கும் தெரியுது நமக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு. பட் தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருக்க, அந்த பேயும் போயிடுது. இவளும் பிரேயரை முடிச்சிடுறா. அப்ப நல்லா இடியும் மழையுமா இருக்குது. இவளுக்கு ஏதோ அமானுஷ்யமா நடக்கிற மாதிரி இருக்கு. இவ பயந்துட்டு பெட்ஷீட்டை மூடி தூங்க போறா. அப்ப 3 days மிட் நைட்னு ஒரு சவுண்ட் கேட்க, இவளும் பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தா அங்க அந்த பேய் இருக்குது. இத பார்த்து அவ அலறுறா. இந்த சவுண்ட் பக்கத்து ரூம்ல இருக்கிற அவ பொண்ணுக்கு கேட்டு அவ ஓடி வந்து பார்த்தா அந்த நிங்ரும் அவ ரூம்ல தோல் உரிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடக்குறா. அப்படியே இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இப்ப 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு கார்ல அக்காவும் தங்கச்சியும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அக்கா தான் ஹீரோயின், அவ பேரு ரைனா, தங்கச்சி பேரு ஃபே. கொஞ்ச நாளைக்கு
நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க போல. அதனால அவங்க இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு அவங்க தாத்தா பாட்டி கூடயே இனிமேல் இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இப்ப இவங்க டிராவல் பண்ணி எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாண்டட் ஹோட்டலான ஆம்பர் மங்கன் தான். இவங்க தான் ஹீரோயினோட தாத்தா பாட்டி. சோ ஹோட்டலுமே ஹீரோயினுக்கு சொந்தமானது தான். இப்ப இந்த தாத்தா பாட்டி ரொம்பவும் சந்தோஷத்தோட இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணிட்டு அப்படியே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனவங்க அப்படியே பேசிக்கிட்டே இதுதான் உங்க ரூம்னு சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பாவை பத்தி நிறைய பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலை நீ தான் ரன் பண்ணணும், எனக்கு தெரியும் உன்னால நல்லபடியா இந்த ஹோட்டலை பாத்துக்க முடியும்னு. இந்த இதுதான் ஹோட்டலோட டாக்குமெண்ட் வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல உள்ள 3rd ஃப்ளோருக்கு மட்டும் போயிடவே கூடாது. அங்க ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. சோ அங்க போகவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பாட்டி சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடுறதுக்காக வந்திருக்காங்க. ஜாயின் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணிட்டு கடைசியா ஹெட் மாஸ்டரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெட் மாஸ்டர் ரூம்ல இருந்து ஒருத்தன் வரான். இவனை பார்த்த ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவங்க முன்னாடியே லவ் பண்ணி பிரேக்கப்பும் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இவளை பார்க்கவும் நான் உனக்காக வெளியில வெயிட் பண்றேன் வான்னு சொல்லிடுறான். இவளும் தங்கச்சி எல்லாம் சேர்த்து விட்டுட்டு வெளியில வரா. இப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரெய்னா, உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இங்கே வந்து செட்டில் ஆயிட்டியான்னு கேட்கவும் ஹீரோயினும் மூஞ்சி கொடுத்து சரியாவே பேசாம ஆமான்ற மாதிரி சொல்றா. ஓகே, உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு தெரியுது ரெய்னா, பட் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பேசலாமான்னு கேட்டா ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்ப போறா. அப்படி கிளம்ப போறப்ப ஹீரோயினை கூப்பிட்டு கொஞ்சம் சேஃபாவே இரு, ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுவும் கொடூரமா தோல் உரிக்கப்பட்டு இன்னும் கொலையாளிய கண்டுபிடிக்க கூட இல்ல. நான் ஒரு ரிப்போர்ட்டர், இந்த கேஸ பத்தி இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஆம்பர் மங்கன் ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சோ அங்க போய் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோனே ஷாக் ஆகுறா. ஏன்னா இது அவளோட ஹோட்டல் தானே. இப்ப கட் பண்ணா ஹீரோயினும் ஹோட்டல்ல இருக்கிற தாத்தா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட நம்ம ஸ்டாஃப்ஸ்ல ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாமேன்னு சண்டை போடுறா. அதுக்கு அவங்களும் அந்த பொண்ணு ஒரு நாள் தான் வேலை பார்த்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏன் இறந்து போனான்னு எங்களுக்கு தெரியாது, போலீஸ் வந்து விசாரிச்சப்பையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டோம், இத சொன்னா நீயும் உன் தங்கச்சியும் பயப்படுவீங்களேன்னு தான் சொல்லலன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ எனக்கு இன்னும் இத பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை, சோ இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் இந்த ஹோட்டல்ல தான் தங்க போறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லாம ஓகே சொல்றா. இப்ப ஹீரோயினும் தங்கச்சியும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் குழந்தை பெத்துக்கிறதுல ஏதோ ப்ராப்ளம் போல, ஏன் குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற ரீசன்லாம் தெரியல, அதனால தான் ஹீரோ கிட்ட வேற ஏதோ ரீசன் சொல்லி பிரிஞ்சிருக்கா. ஹீரோயின் தங்கச்சி இந்த உண்மையை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சேர்ந்து வாழ சொல்றா. அதுக்கு ஹீரோயின் அவன் சின்ன வயசுல இருந்து ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவன், சோ அவனுக்கு ஃபேமிலி குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அது என்னால அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு தான் பிரேக்கப் பண்ணேன், சோ அவன் கூட என்னால சேர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி மாடியில நின்னுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கா. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹோட்டல்ல 3rd ஃப்ளோர்ல லைட் எரியுது. இத பார்த்த ஹீரோயின் இந்த நேரத்துல யாருடா அங்க இருக்கிறதுன்னு நினைச்சிட்டு யார் அங்க இருக்கிறாங்கன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி அந்த 3rd ஃப்ளோருக்கு போயிடுறா. அப்படி போகும்போது ரூம்ல இருந்து அதே அழுகுற சத்தம் கேக்குது. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த லேடிக்கு என்ன நடந்ததோ அதேதான் இப்ப ஹீரோயினுக்கு நடக்குது. அந்த ஃப்ளோரோட கதவுல பூட்டு போட்டிருக்காங்க. ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிற சுத்தியில எடுத்து அந்த பூட்டை உடைச்சு உள்ள போனா அந்த காரிடோர்ல லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. இவளும் ரூம்ல இருந்து அழுகுற சத்தம் கேக்குது இல்லையா, அதை நோக்கி மெதுவா நடந்து போறா. பக்கத்துல போயிட்டு ரூமுக்கு வெளியில நின்னுட்டு ஹலோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறா. ரூம்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனால சரின்னு கதவை திறந்து உள்ள பார்த்தா அங்க அதே பேய் கண்ணாடிக்கு முன்னாடி வெள்ளை கலர்ல தலைவெறி கோலத்தோட உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட 3 days midnightன்னு சொல்லுது. ஹீரோயினும் இத பார்த்துட்டு கெஸ்ட் தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டாலோ என்னமோ அவளோட வீட்டுக்கு போயிட்டு என்னடா இது ரொம்பவும் வியர்டா நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தங்கச்சி ஸ்கூல்ல விடலாமேன்னு கார்ல ஏறுறா. காரோட சைடு கண்ணாடியில ரத்தத்தால 1ன்னு எழுதி இருக்கு. 3 daysல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஞாபகம் படுத்தி விடுது. உடனே அவளும் பயப்படுறா. காரை விட்டு வெளியில வந்து செக் பண்ணி பாக்குறா. ஆனா இப்ப கண்ணாடியில 1ன்ற நம்பர் இல்ல. ஒருவித பயத்தோடயே கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற தன்னோட பாட்டி கிட்ட போய் பாட்டி நேத்து நைட்டு 3rd ஃப்ளோர்ல லைட் எரிஞ்சுது, நீங்களும் அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுன்னு சொன்னீங்க, பட் நைட் நேரத்துல யார் பண்ணுவா, அதனால யாருன்னு பாக்கலான்னு நானும் அந்த
அந்த ஃப்ளோருக்கு போனேன். அங்க ரூம்ல இருந்து ஒரே அழுகுற சத்தமா கேட்டுச்சு. நானும் அந்த ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம்ல ஒரு கெஸ்ட் ரொம்பவும் வியர்டா 3 days midnightனு சொன்னுச்சு. அந்த ரூம்ல ரூம் நம்பர் கூட போடல. யாரு பாட்டி அந்த கெஸ்ட்னு கேட்க இவ பேச பேச பாட்டிக்கு பயம் அள்ளு கிளம்புது. நீ அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி அந்த உருவத்தை பாத்துட்டியான்னு பாட்டி கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. உடனே பாட்டி ரொம்பவும் டென்ஷனா உன்னை யாரு அங்க போக சொன்னா, நான் உங்களை போக கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோயின் தங்கச்சி வந்து டைம் ஆகுதுன்னு சொல்ல ஹீரோயினும் கொண்டு போய் விட போயிடுறா. இப்ப ஹீரோயினோட தாத்தா பாட்டி கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க அவளும் பயந்துகிட்டே நம்ம பேத்தி 3வது ஃப்ளோர்ல இருக்கிற ரூமை திறந்துட்டான்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் தங்கச்சியை ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா ஹோட்டலுக்கு தான் வரா. உள்ள வந்தவ கெஸ்ட் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா வெக்கேட் பண்ணி போறத பார்த்துட்டு அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேக்குறா என்ன ஆச்சுன்னு. பட் அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு தெரியல ஏன் எல்லாரும் வெக்கேட் பண்ணி போறாங்கன்னு. ஹீரோயின் என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இருக்கிற போன் அடிக்குது. ஹீரோயினும் அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேட்டா 13வது ரூம் நம்பர்ல இருந்து பேசுறேன், இங்க டவல் இல்ல, எனக்கு டவல் வேணும்னு கேட்க ஹீரோயினும் எல்லாரும் பிஸியா இருக்காங்க நம்மளே கொண்டு போய் குடுக்கலான்ட்டு கொண்டுட்டு போறா. கொண்டுட்டு போனவ அங்க இருக்கிற பெட்ல டவலை வச்சுட்டு ஹலோ மேடம் நீங்க சொன்ன மாதிரி டவலை கொண்டுட்டு வந்து பெட்ல வச்சுட்டேன் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும் பாத்ரூம்குள்ள இருந்து மறுபடியும் ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயினும் பயந்துகிட்டே அந்த பாத்ரூம் பக்கத்துல போய் ஹலோ மேடம் நீங்க ஓகே தானேன்னு கேட்க பாத்ரூம்குள்ள இருந்து எந்த சவுண்டும் கேட்க மாட்டேங்குது. கதவு வேற ஓபன்ல இருக்கு. உடனே ஹீரோயினும் கதவை ஓபன் பண்ணி பார்க்க அங்க யாருமே இல்ல. இவளும் பயந்து போய் இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கால் வருது. அத ஹீரோயினும் அட்டென்ட் பண்ணா அதுல நான் பாத்ரூம்ல இல்ல அப்பனா வேற எங்க இருக்கேன்னு என்ன கண்டுபிடின்னு சொல்லுது. இவளும் உடனே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி 13வது ரூம் நம்பர்ல யாரு இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களும் அந்த ரூம்ல யாருமே இல்லன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு இந்த இடத்துல அள்ள விட்டுருது. அப்ப ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு உருவம் நடந்து போய் அப்படியே கீழே தரையில இருக்கிற கார்பெட்டுக்குள்ள போக ஹீரோயினும் அந்த கார்பெட்டை பயத்தோடய ஓபன் பண்ணி பார்த்தா அது அந்த பேய் தான். ஹீரோயினும் பயந்து அடிச்சு வெளியில போய் கதவை மூடுறா. அப்ப அந்த பேய் உள்ள இருந்துகிட்டு இன்னும் 2 நாள் தான் நான் அனுபவிச்ச அந்த வலியும் வேதனையும் நீங்களும் அனுபவிச்சு சாகணும்னு சொல்லுது. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துட ஹீரோயின் ரொம்பவும் பயப்படுறா, பதறவும் செய்யறா. ஹீரோவும் இத பார்த்துட்டு அமைதியா இரு என்னாச்சுன்னு சொல்லுன்னு கேக்குறான். ஹீரோயினும் இந்த ரூம்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றா. ஹீரோவும் அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப தாத்தாவும் பாட்டியவும் பாக்குறாங்க. ஹீரோ இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா முதல்ல இறந்து போனாங்களா ஒரு லேடி ஸ்டாஃப், அந்த லேடியோட பொண்ணு இந்த ஹோட்டல்ல உள்ள 3rd ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு மர்மமான பொண்ணாலதான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு போலீஸ்ட சொல்லிருக்கா. ப்ளீஸ் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறான். இப்ப பாட்டியும் தாத்தாவும் ஹீரோவும் ஹீரோயின் கிட்டயும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த பாட்டி தாத்தாவோட பொண்ணை மேரேஜ் பண்ணிருப்பாரு. ஹீரோயினும் தங்கச்சியும் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. இவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரு போல. சோ இவங்க பினான்சியலா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் அதை நீங்க எடுத்து நடத்துங்க, அதுல இருந்து வர பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல கொடுத்திருக்காரு. அப்புறம் தான் இவங்க இந்த ஹோட்டலை ரெனோவேட் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் 3rd ஃப்ளோர்ல ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். வழக்கம் போல அந்த ரூம்ல இருந்து அழுகுற சவுண்ட் கேட்டிருக்கு. இவனும் என்ன ஏதுன்னு போய் திறந்து பார்த்திருக்கான். அதே மாதிரியே வெள்ளை கலர் பேய் ரெட் கலர் கண்ணோட 3 days midnightனு சொல்லிட்டு கெடு கொடுத்திருக்கு. 3 நாள் ஆகவும் இந்த எலக்ட்ரீஷியன் அவன் தலைய அவனே செவுத்துல இடிச்சுக்கிட்டு நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் நீங்களும் அனுபவிக்கணும்னு சொல்லிக்கிட்டே செத்து போயிடுறான். இவன் செத்ததை நேர்ல பார்த்த தாத்தாவும் பாட்டியும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த ரூமை காட்டினா அவர் சொல்றாரு இந்த இடத்த பேய ஆக்கிரமிச்சிருச்சு, நீங்க நினைச்சாலும் இந்த பேய இங்க இருந்து விரட்ட முடியாது, இந்த 3rd ஃப்ளோருக்கு எக்காரணத்தை கொண்டு யாரும் வராதீங்க, முக்கியமா இந்த ரூமை மட்டும் ஓபன் பண்ணவே பண்ணிடாதீங்க, இங்க இருக்கிற பேயை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாத வர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த 3rd ஃப்ளோரையே பெரிய பூட்டா போட்டு பூட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோரை மட்டும் ரெனோவேட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பிசினஸும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, எந்த ப்ராப்ளமும் இல்லாம. அந்த லேடி ஸ்டாஃப் 3rd ஃப்ளோருக்கு போகாத வர. ஆனா எப்ப அந்த லேடி ஸ்டாஃப் 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு அந்த பேயை பார்த்தாங்களோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. நாங்க பிசினஸ் பாதிக்கப்படும்னு இந்த 3rd ஃப்ளோர்ல பேய் இருக்கிற விஷயத்த வெளியில தெரியாம பாத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அந்த லேடி ஸ்டாஃப் இறந்தனால வெளியில தெரிஞ்சிருச்சு. சோ இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த தாத்தாவும் பாட்டியும் அவங்க கிட்ட சொல்லி முடிக்க இப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஓரளவு புரிஞ்சிடுது இங்க பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு. சோ ஹீரோயின் நினைக்கிறா
முதல்ல நம்ம தங்கச்சி வரவும் எல்லா உண்மையவும் சொல்லி இந்த 3rd ஃப்ளோருக்கு போக கூடாதுன்னு சொல்லணும்னு சொல்றா. இப்படி ஹீரோயின் பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்லிட்டு இருக்க அந்த சைடு ஸ்கூல்ல அவ தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவங்க டீச்சர் அவளை ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து வர சொல்லியிருப்பாங்க. இவளும் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு ஸ்டாச்சுவை துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. பாடிக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ற ஒரு ஸ்டாச்சு தான் அது. அந்த ஸ்டாச்சுவை மூடி இருந்த துணி கீழே விழ இவளும் எடுத்து மூடிட்டு அவ எடுக்க வந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துல இவ பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவளும் யாருடாதுன்னு சுத்தியும் முத்தியும் பார்க்க இவ இப்ப ஒரு ஸ்டாச்சுவை மூடினா இல்லையா, அது ஒரு கத்திரிக்கோலை எடுத்து இவள கொல்ல வருது. இவளும் அதை பார்த்து பயந்து போய் நிக்க அது பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்குது. நான் அனுபவிச்ச வழியை நீ அனுபவிச்சு சாகணும்னு சொல்லி குத்த வருது. இவ பயந்தடிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில வர சவுண்ட் கேட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. டீச்சரும் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க இவளும் அங்க இருக்கிற ஸ்டாச்சு என்னைய கொல்ல வந்ததுன்னு காட்ட, ஆனா அந்த ரூம்ல அப்படி நடந்ததுக்கான ஒரு தடயமும் இல்ல, எல்லாமே நார்மலா இருக்குது. இவ பயந்து போயிருக்காளேன்னு டீச்சரும் ஹோட்டலுக்கு அனுப்பிட அவளும் ஹோட்டல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் தங்கச்சி கிட்ட வந்து ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு கேட்க அவளும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. உடனே ஹீரோயின் நான் இருக்கேன்ல நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்றா. அப்படியே இந்த 3rd ஃப்ளோருக்கு மட்டும் நீ போகவே கூடாதுன்னு சொல்றா. ஏங்கா போக கூடாது? நேத்து நைட்டே அந்த ரூம்ல லைட் எரியுதுன்னு போய் பார்த்தேன். அங்க வியர்டா ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு 3 days midnightன்னு சொன்னிச்சுக்கான்னு சொல்றா. அவ்வளவுதான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன பண்றதுன்னு தடுமாறி நிக்கிறப்ப ஹீரோ சொல்றான், உங்க தாத்தா பாட்டி ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவரை மீட் பண்ணா ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாக்கலான்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல அந்த மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, நான் அந்த பேய் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா அதோட நேம் ஆச்சு எனக்கு தெரியணும். அன்னைக்கு நான் போயிருக்கிறப்ப தன்னை பத்தின எந்த ஒரு க்ளூவுமே அந்த பேய் எனக்கு கொடுக்கல. அந்த பேயை பத்தின ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூவாச்சும் கிடைச்சா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இல்லைன்னா 3 நாள் கழிச்சு நைட்டு 12 மணிக்கு நடக்க போகிறத என்னால தடுக்க முடியாது. சோ இருக்கிற டைம்ல ஏதாச்சும் க்ளூ கிடைச்சா கொண்டுட்டு வந்து சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப வீட்டுல உட்காந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு போன் கால் வர அதை ஹீரோயின் அட்டென்ட் பண்றா. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹோட்டல் பாஸ்கரான்ற பேர்ல இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா பேரு ஜானுவர், ஆனா அவரோட இன்னொரு பேரு பாஸ்கரா போல. சோ ஹீரோயின் எல்லார்கிட்டயும் சொல்றா, பாஸ்கரான்ற பேர்ல அப்பா ஏன் இந்த ஹோட்டல்ல முடிச்சாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ரைட்டர், அவரோட லைஃப்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் அவர் யார்கிட்டயும் சொன்னதில்ல என்கிட்ட கூட. இதுதான் அவங்க இறந்து போன அப்பா போல. அப்பா தான் கிட்ட பேசினதை சும்மா நினைச்சு பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது, அவர் ஒரு ரைட்டர் இல்லையா, சோ அவர் எழுதின புக்கு மூலமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாங்க. இவ்வளவு பண்ணியும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் ஹீரோயின் புக்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அப்ப அதே மாதிரி 3rd ஃப்ளோர்ல அந்த ரூம்ல லைட் எரியறத பாக்குறா. எப்படினாலும் சாகதானே போறோம், இந்த ரூம்ல போய் பார்த்தாலாச்சும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு அந்த 3rd ஃப்ளோருக்கு போறா. பின்னாடியே ஹீரோவும் தங்கச்சியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த ரூம்க்கு நீ போகாதன்னு சொல்றாங்க. இல்ல இதுக்குள்ள போனாதான் ஏதாவது க்ளூ கிடைக்கும், இது மூலமா ஏதாச்சும் நமக்கு வழி கிடைக்கும்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் தங்கச்சியும் நானும் வரேன்னு சொல்ல, ஹீரோயின் ஆல்ரெடி என்னையும் தங்கச்சியும் அந்த பேய் கொல்ல போகுது, நீயே வந்து மாட்டிக்க வேண்டாம்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயினும் தங்கச்சியும் மட்டும் ஹீரோவை வெளியில விட்டுட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. ரூமோ செம இருட்டா இருக்க. ஹீரோயின் ஒரு பக்கம் டார்ச்சை வச்சு தேடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் தங்கச்சி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு கேண்டில வச்சு தேடிட்டு இருக்கா. இப்படியே 2 பேரும் பாத்துட்டு இருக்க அங்க ஒரு வெள்ளை பூ காஞ்சி போய் இருக்கிறத தங்கச்சி பாக்குறா. இது அவங்க ஊர்ல கிடைக்கிற ஒரு விதமான பூ போல. கட்டிலுக்கு கீழே ஹீரோயின் ஒரு டைல்ஸ் உடைஞ்சிருக்கிறத பாக்குறா. அதுல ஒரு பேப்பர் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா ஏஞ்சல்னு அதுல நேம் எழுதி இருக்கு. அப்ப அந்த ரூம்ல ஏதோ இடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் எந்திரிச்சு வந்து என்னன்னு பார்த்தா அவ தங்கச்சி செவுத்துல டங்கு டங்குன்னு முட்டிட்டு இருக்கா. ஏன் என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பக்கத்துல போனா தங்கச்சி உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்துருச்சு போல. ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்ணி நல்லா பயமுறுத்திட்டு இருக்குது. ஹீரோயினும் கத்துறா. இந்த சவுண்டை கேட்டு ஹீரோ இந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். இப்ப 2 பேரையும் சேர்த்து பயங்கரமா அடி புரட்டி எடுக்க ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சியை பிடிச்சு ஹீரோ ஸ்பீடா தள்ளி விடுறான். அந்த பேய் வெளியில வந்துடுது. வெளியில வந்த பேய் இப்ப ஹீரோ பார்த்து 3 days midnightன்னு சொல்லுது. ஹீரோவை வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்குது போல. அந்த பேய் நினைச்ச மாதிரியே ஹீரோ உள்ள வரவும் அவனுக்கு 3 நாள் கெடு கொடுத்துருச்சு. இப்ப பயந்து அடிச்சு 3 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில போயிட அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. இப்ப பெட்ரூம்ல தங்கச்சி கிட்ட ஹீரோயின் எல்லாமே சரியாயிடும் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்க. கண்ணாடியில இன்னைக்கு 2வது நாள்னு மென்ஷன் பண்ற மாதிரி 2ன்னு ரத்தத்தால எழுதி இருக்கு. ஹீரோயின் அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இதுக்கு ஏதாச்சும் முடிவு கட்டணும்னு நினைக்கிறா. அப்புறம் ஹீரோயின்
பேயோட ரூம்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்தால அத பத்தி தான் ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா. அதுல ஏஞ்சல்னு போட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்னு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்க. அந்த நேரம் தாத்தாவும் பாட்டியும் இந்த இடத்துக்கு கரெக்டா வர்றாங்க. ஹோட்டல்ல ரெனோவேட் பண்றப்ப எல்லா ரூம்லயும் டைல்ஸ் கட்டில இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்துச்சு. நாங்க அதை எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி இவங்க கிட்ட கொடுக்க, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அது ஒரு லவ் லெட்டர்னு. ஜாஸ்மின்ற ஒரு பொண்ணு பாஸ்கரான ஒருத்தனுக்கு எழுதின லவ் லெட்டர். அந்த லெட்டர் மூலமா இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, பாஸ்கரா என்னோட ஏஞ்சல், நான் என்னோட வீட்டை விட்டு வெளியில வந்த பிறகு உன்னதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளேஸ்ல மீட் பண்ணேன். ரொம்ப அழகாவும் உயரமாவும் ஊசி மாதிரி இலைகள் கொண்ட அந்த மரங்கள் இருக்கக்கூடிய பைன் காட்டுக்குள்ள தானே உன்னைய மீட் பண்ணேன். அந்த நாள் தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு போட்டிருக்கு. அந்த பாஸ்கரா ஹீரோயின் அப்பா தானே. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறா. அந்த பைன் காடு பக்கத்துல தானே இருக்கு, நம்ம போலான்னு ஹீரோட்ட சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு தான் போறாங்க. அந்த காட்டுக்குள்ள போனவங்க இப்ப அந்த பேய் ரூம்ல ஒரு ஒயிட் கலர்ல பூ பார்த்தாங்களே, அது இங்க நிறைய இருக்கிறத பாக்குறாங்க. அப்படியே பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு, அதுல ஒரு படகோட்டிட்டு வரத பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த பூவை பத்தி ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த படகோட்டி இந்த பூவோட ஒரிஜின் இந்த காடு கிடையாது, இந்த ஆத்தை தாண்டி ஒரு கிராமம் அங்கிட்டு இருக்குது, அந்த கிராமம் தான் இந்த பூவோட ஒரிஜின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினும் அங்க போய் விசாரிக்கலான்னு முடிவு பண்ணி படகோட்டி கிட்ட அந்த கிராமத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லவும் அவரும் கூப்பிட்டு போறாரு. அங்க போனவங்க அந்த கிராமத்தோட தலைவரை மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த தலைவர் பேசுற லாங்குவேஜ் புரியாததுனால படகோட்டி தான் இவங்களுக்கு நடுவுல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூம்ல வெள்ளையா சிவப்பு கலர் கண்ணோட ஒரு பேய் இருக்குது. அந்த பேயால எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, பத்தாததுக்கு ஒரு கொலை வேற நடந்திருக்குது. அத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். அந்த பேய்க்கும் இந்த ஊருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியுது, ப்ளீஸ் அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ எங்க கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க, அந்த தலைவர் எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் தலைவரோட வைஃப் மறைஞ்சு இருந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல. சோ நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணி கிளம்ப போறாங்க. அப்ப அந்த படகோட்டி வெதர் சரியில்லை, ஆத்த கடக்க முடியாது, சோ இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல ஸ்டே பண்ணுங்க, பக்கத்துல தான் வீடு இருக்குதுன்னு சொல்ல, இப்ப ரெண்டு பேரும் படகோட்டி வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நம்ம சாக போறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அழுகுறா. அப்ப ஹீரோ நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நீ தைரியமா இருன்னு சமாதானம் செஞ்சுட்டு இருக்க. வெளியில சவுண்ட் கேக்குது. சோ என்னன்னு ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த சைடு கிராமத்து தலைவர் அவர் வீட்டு வெளியில வைஃப்ட அவங்கள்ட்ட மட்டும் ஏதாவது சொன்னா உன்னைய கொன்றுவேன் திட்டிட்டு வெளியில போறாரு. பின்னாடியே வைஃபும் போறாங்க. இத பார்த்த ரெண்டு பேரும் இந்த லேடி நம்ம கிட்ட ஏதோ மறைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ அவங்க வீட்டுல போய் செக் பண்ணா ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வான ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அங்க போய் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல அந்த பேயோட உருவம் வரைஞ்சிருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆக, அந்த நேரத்துல அந்த தலைவரோட வைஃப் வந்து அது என் பொண்ணுன்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இவங்களோட லாங்குவேஜ் புரியாது இல்லையா, சோ படகோட்டியோட ஹெல்ப்போட அந்த ஊர் தலைவரோட வைஃப் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என் பொண்ணோட பேரு மென்னூர், ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் எனக்கு அவ பிறந்தா. அவ பிறந்த பிறகுதான் தெரிஞ்சது அவ ஒரு வகையான டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அதனால ஸ்கின் கலர்ல இருந்து முடி வரைக்கும் வெள்ளை வெள்ளையர்னு இருந்தா, கண்ணு வர ரெட் கலர்ல இருந்தது. அவ எப்படி இருந்தாலும் என்னோட பொண்ணு, சோ நான் அவளை நல்லா பாத்துக்கிட்டேன். அவளுக்கு மென்னூர்னு ஏன் பேரு வச்சேன்னா, இந்த ஊர்ல மட்டும் வளரக்கூடிய அந்த அரிய வகை ஒயிட் கலர் பூவோட பேரு மென்னூர். அது மாதிரியே என்னோட பொண்ணு இருக்கிறனால அவளுக்கு அந்த பேரை வச்சேன். பட் இந்த ஊர்ல எல்லாரும் என் பொண்ணு கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க, ஒரு டெவிலோட சைல்டு மாதிரி பார்த்தாங்க. பத்தாததுக்கு அவளோட அப்பா வேற அவளை கூப்பிட்டு வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துவாரு. என்ன இவ அசிங்கப்படுத்துறதுக்காகவே பிறந்திருக்கான்னு சொல்லி அடிப்பாரு. இப்படி ஒரு கொடுமை எல்லாம் நடக்கிறனால அவ வீட்டை விட்டு வெளியில போகாம அவ ரூம்குள்ளே நாட்களை கழிச்சா. அவளுக்கு 20 வயசாகவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போனவ தான். அப்புறம் அவளை பத்தி எந்த ஒரு நியூஸும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோயின் தங்கச்சி கண்ணாடியில பாக்குற 3வது நாள்னு போட்டிருக்கு. அதை பார்த்து பயப்படுறா, ஏன்னா இன்னைக்குதான் கடைசி நாள். அப்ப கரெக்டா ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வந்து தாத்தா பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. அவளோட பேரு மென்னூர்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு அவர் சில சடங்குகள் பண்ணி மந்திரங்களை போட்டு மென்னூர் பேய் கிட்ட பேச, அப்புறம் மென்னூருக்கு என்ன நடந்துச்சுன்றத இந்த மந்திரவாதி ஃபீல் பண்ணிக்கிட்டே என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ 20 வயசுல
அதனால வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க இல்லையா. ஓடி போனவ இந்த பையன் காட்டுக்குள்ள போய் மயங்கி விழுந்திருப்பா. அவள் அங்க காப்பாத்தினது பாஸ்கரா, அதாவது ஹீரோயினோட அப்பா. காப்பாத்தினவரை நேரா இந்த ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. இந்த ஹோட்டலை பாஸ்கராவோட அப்பா அம்மா தான் வாங்கி ரெனோவேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் சடனா அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாஸ்கரா ஸ்டாப் பண்ணி இருப்பாரு. பட் 3rd ஃப்ளோர்ல இந்த ரூம் மட்டும் ஃபர்னிஷ் பண்ணி இருக்க மென்னூருக்கு இந்த ரூம் தங்குறதுக்காக குடுக்கறாரு. அப்புறம் அவங்க அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கூட போடுறதுக்காக குடுக்கறாரு. அவளை ரொம்ப கேரிங்காவும் பாசமாவும் பாத்துக்கிறாரு. அவ சின்ன வயசுல இருந்து ஒதுக்கப்பட்டு வளர்ந்திருப்பா, பாசத்துக்காக ஏங்கி இருப்பா. சோ பாஸ்கரா இவளுக்கு இவ்வளவு பாசம் காட்டவும் அவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பா. அந்த டைம்ல தான் பாஸ்கரா எனக்கு டவுன்ல ஒரு ஒர்க் இருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்ப மென்னூர் ஒரு லவ் லெட்டர் எழுதி அதை துண்டு துண்டா கிழிச்சு ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு டைல்ஸ் கடையிலயும் வச்சிருப்பா. பாஸ்கரா வரும்போது இத சர்ப்ரைஸா குடுக்கறதுக்காக இதத்தான் அந்த ரூம்ல கண்டுபிடிச்சு இதுல உள்ள க்ளூவை வச்சு அந்த காட்டுக்கு போயிருப்பாங்க. இப்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணியும் பாஸ்கரா வரவே இல்ல. ஏன்னு இவளுக்கு தெரியல. சோ கம்ப்ளீட்டா அவ ஸ்கின்னே தெரியாத மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு பாஸ்கராவை தேடி டவுனுக்கு போறா. அப்படி தேடி போனவ ஒரு பிளேஸ்ல பாஸ்கராவையும் பாத்துடுறா. பட் அவன் அங்க ஒரு பொண்ணோட கைய பிடிச்சிட்டு நெருக்கமா போயிட்டு இருக்கான். போதாததுக்கு அவன் கூட இருக்கிற பொண்ணு பிரெக்னண்டா வேற இருக்கா. அதனால அது அவனோட வைஃப்னு மென்னூருக்கு தெரியுது. இத பார்த்த மென்னூரால தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. ஹோட்டலுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி அழுறா. அந்த கண்ணாடியிலே அவ தலையை டங்கு டங்குன்னு இடிச்சுக்கிறா. ஏன்னா அவளுக்கு அவ மேலே வெறுப்பா இருக்குது. தான் உயிரா லவ் பண்ண ஒருத்தன், தான்ட்ட ரொம்ப அன்பு காட்டின ஒருத்தன் இப்படி வேற ஒருத்தன் மேரேஜ் பண்ணிட்டு என்னை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறா. ஒருவேளை தான் அசிங்கமா இருக்கிறனால தான் அவனுக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறா. இப்படி தன்னை தானே வெறுத்தவ ஒரு கத்தியை எடுத்து அவ தோழிய உரிச்சி எடுத்துட்டு 3 நாள் துடிக்க துடிக்க அந்த வலியோட இறந்தும் போயிருக்கா. இந்த சீன் எல்லாம் பயங்கர கொடூரமா இருக்கும் கைஸ். சோ காட்ட முடியாது. இவ இப்படி இறந்து போய் பேயா மாறினால தான் இந்த ரூமுக்கு வரவங்களை அவள மாதிரியே வலியும் வேதனையும் கொடுத்து சாகடிக்கிறான்னு மந்திரவாதி சொல்ல ஹீரோயினும் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ஹீரோயின்ட்ட உங்க அப்பா மென்னூரோட பாடி கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் புதைச்சு வச்சிருப்பாரு, அது தேடி எடுத்தா இந்த ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த மென்னூர் பேயோட பாடி எந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்ல வர அந்த இடத்துக்கு கரெக்டா பேய் வந்துடுது. வந்தது மட்டும் இல்லாம சேம் டைலாக், நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் உங்களுக்கு கொடுத்து சாகடிக்காம விட மாட்டேன்னு மந்திரவாதிய மாடிப்படியில இருந்து விழ வைக்க அவரும் உருண்டு விழுந்து கழுத்தை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கண்ணாடிய பாருன்னு ஹீரோட்ட சொல்ல அந்த மந்திரவாதியோட கழுத்துக்குள்ளே அந்த பேய் கைய விட்டு பிச்சு எடுத்து கொள்ளுது. அங்கேயே அவரும் செத்து போயிட இது 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி வழியா பாக்குறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் ஹீரோட்ட புலம்புறா, போச்சு எல்லா நம்பிக்கையும் போச்சு, என்ன பண்றது, ஒரு சொல்யூஷனும் இதுக்கு இல்லையான்னு. இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஹீரோயின் இங்கதான் ஒரு பெரிய உண்மைய ஹீரோ கிட்ட சொல்றா. எனக்கு கேன்சர் இருக்கு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, அதனால தான் உன்னைய பிரேக்கப் பண்ண. அது மட்டும் இல்லாம எப்படினாலும் நான் கொஞ்ச நாள சாகத்தான் போறேன். பட் என்னோட தங்கச்சியும் நீயும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணும், உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலன்னு கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டே பேசிட்டு போயிடுறா. அக்கா போகவும் தங்கச்சி ஹீரோ கிட்ட ஒரு பாக்ஸ கட்டில் கடியில இருந்து எடுத்து காட்டுறா. அதுல ஒரு புக்கோட ரஃப் காப்பி இருக்கு, அதோட சேர்ந்து ஒரு ரிங்கும் இருக்குது. உடனே அதை கொண்டு போய் ஹீரோயின்ட்ட காட்டுறான். அவளும் அதை படிக்கிறா. இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. அது என்னன்னா அவர் ஒரு பிசினஸ் விஷயமா டவுனுக்கு போறேன்னு சொல்லிருப்பாருல்ல. பட் அவர் போனது ஒரு அழகான ரிங் வாங்க. எதுக்குன்னா மென்னூர்ட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்றதுக்கு. அது ஒரு ஃப்ளவர் வெச்ச ரிங். ஃப்ளவர்னா பொதுவா சிம்பிள் ஆஃப் லவ்னு அவர் நினைக்கிறாரு. சோ அத வாங்கிட்டு ஹாப்பியா வந்தவருக்கு ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல இவர் தலையில அடிபட்டு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போகுது. சோ அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்களே இவரை தன்னோட பையனா தத்து எடுத்திருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க ஹீரோயின் அப்பாவை தத்தெடுத்ததுக்கு ரீசன் அவங்களோட பையன் ஜான்வர் சின்ன வயசுல இறந்திருப்பான். அதனால தான் இந்த பாஸ்கராவை தத்து எடுத்து ஜான்வரின்னு பேர் மாத்தி நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜும் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பதான் பாஸ்கராவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு, நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஒரு நாள் தலை சுத்தி கீழே விழ அந்த இடத்துல இவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. அப்பதான் இந்த மென்னூரோட ஞாபகமும் ஃபுல்லா வந்துட டக்குன்னு ஓடி ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அவ ரொம்ப கொடூரமா இறந்து போய் இருக்கிறா. ஆசாசியா மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்ச தன்னோட காதலை இப்படி இறந்து போய் இருக்கிறத பார்த்து அவரால் தாங்க முடியல, ரொம்பவும் அழுகுறாரு. அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு டனல் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போய் இவள மணல் தோண்டி அடக்கம் பண்ணிட்டு
அது பக்கத்துல ஒரு ஃப்ளவரையும் வரைஞ்சிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் படிச்ச பிறகு இப்ப ஹீரோக்கு புரிஞ்சிடுது. சோ பாஸ்கரா திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மின்னூருக்கு பாஸ்கராவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, மெமரி லாஸ் ஆனது எதுவும் தெரியல. அதனால தான் பாஸ்கரா தன்னை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு தன்னை தானே அழிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம மின்னூரை மேரேஜ் பண்ணிக்க நினைச்சு அவளுக்காக ரிங் வாங்கின விஷயமும் தெரியாது. இப்ப மின்னூரோட பாடி அந்த டனல்ல தானே இருக்கு. அந்த பாடியை கண்டுபிடிச்சு அதுல இந்த ரிங்க போட்டு விட்டா அவளுக்கு தன்னை பாஸ்கரா எவ்வளவு லவ் பண்ணிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சிரும். அது அவ உடைஞ்சு போன மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவளோட ஆத்மாவும் சாந்தி அடையும். பட் இப்பவே மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சோ சீக்கிரமா அவ பாடியை போய் தேடணும்னு சொல்ல உடனே தாத்தா டனல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு டனலையும் காட்டி விட்டுடுறாரு. ஹீரோ ஹீரோயின் வெளிச்சத்துக்கு ஒரு லைட்டை எடுத்துட்டு டனலுக்குள்ள போய் அந்த பூ சிம்பிள் வரைஞ்சு வச்சிருப்பாருல்ல, அங்கத்தானே மின்னூரோட பாடியவும் புதைச்சு வச்சிருப்பாரு. சோ இவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு அந்த பூ சிம்பிளை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க மின்னூரோட பேயும் இவங்கள வேவு பாக்குது. இந்த சைடு வீட்ல தாத்தா பாட்டி தங்கச்சி எல்லாரும் ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, எல்லாமே நல்லபடியா முடியணும்னு. இப்ப டனலுக்குள்ள ஹீரோ அந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கிற பிளேஸ கண்டுபிடிச்சிட்டான். சோ ஹீரோயின பேர் சொல்லி கூப்பிட அவளும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிளேஸ தோன்றாங்க. தோண்ட தோண்ட டெட் பாடி வந்த பாடே இல்ல. என்னடா இது இன்னும் வரலன்னு யோசிச்ச ஹீரோயின் அந்த செவுத்துல வரையப்பட்ட ஃப்ளவர் சிம்பிளையும் பாக்குறா. அவங்க அப்பா வாங்கின ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ரிங்கையும் பாக்குறா. கம்ப்ளீட்டா 2 ஃப்ளவர் சிம்பிளும் வேற வேற மாதிரி இருக்கு. இத ஹீரோட்ட சொல்லி வேற பிளேஸ்ல தேடலாம்னு சொல்லி கூப்பிட ஹீரோ ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ முதுகுல கைய வைக்க ஹீரோயின் அவ்வளவுதான், அங்க ஹீரோட உடம்புக்குள்ள மின்னூர் புகுந்துட்டா போல. பக்கத்துல உள்ள கோடாரியை எடுத்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்றான். ஹீரோயினும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா ஒளிரா. இந்த பேய் விடாம துரத்துது. கடைசியா இவங்க தோண்டின பள்ளத்துக்குள்ள ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறா. அங்க இந்த பேயும் வர அது காலில கோடாரிய வச்சு ஒரு போடு போடுறா. அப்படியே இன்னும் 2 போடு போட அவன் அங்கே மயங்கிடுறான். சோ ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற பேயால செயல்பட முடியல. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த சிம்பிளை கண்டுபிடிச்சு அந்த பிளேஸ்ல தோண்டினா அங்க இந்த மின்னூரோட டெட் பாடி லைட்டா வெளியில தெரியறத பாக்குறா. சோ அப்படியே தோண்டி ஒரு வழியா மின்னூரோட பாடியில கையும் வெளியில தெரிய அந்த ரிங்கையும் போட போறா. அப்ப கரெக்டா ஹீரோ உடம்புல உள்ள மின்னூரோட பேய் இங்க வந்து ஹீரோயின் முதுகுல கோடாரிய வச்சு இறக்கிடுது. அப்பயும் ஹீரோயின் ரிங்க போட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளை தொடர்ந்து இந்த பேய் அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. கடைசியா ஹீரோயின் ஒரு வழியா அந்த ரிங்க அவ டெட் பாடியோட விரல்ல போட்டு விட்டுடுறா. உடனே ஹீரோ உடம்புல இருந்து இந்த மின்னூர் பேய் வெளியில வந்து சிரிக்குது. அந்த மின்னூர் பேய்க்கு ஒருவித சந்தோஷம், தன்னை பாஸ்கரா உண்மையாவே லவ் பண்ணிருக்காருன்னு. இது தெரியவும் அந்த இடத்துலயே சந்தோஷத்துல காத்துல கரைஞ்சிடுது. இது எல்லாமே கரெக்டா 12 மணிக்குள்ள நடந்து முடிஞ்சிருது. சோ இவங்க எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. அந்த பேய் இவங்கள ஒன்னும் பண்ணல. அப்படியே ஹீரோயின் இனிமேல் யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு ஒருவித சந்தோஷத்தோட எல்லாத்தையும் போய் கட்டி பிடிச்சுக்கிறா. அப்புறம் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. அந்த இறந்து போனார் இல்லையா மந்திரவாதி, அவரை தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாம ஹீரோயின் ஃபேமிலியும் வெளியில வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட பேசுறான். நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு மேரேஜ் ப்ரப்போசல் பண்றான். எனக்கு நீ வேணும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ இருக்கிற நாட்கள் வர நான் உன்னோட தான் இருக்கணும். உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னைய ஹாப்பியா பாத்துக்கணும். என்னைய மேரேஜ் பண்ணிப்பியான்னு ஹீரோயின்ட்ட கேட்க ஹீரோயினும் அழுதுகிட்டே ஓகே சொல்லிடுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குல்ல, சோ எப்பனாலும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் இவ்வளவு நாள் ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிருப்பா. பட் இப்ப ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப ஹீரோ அவன் ரூம்ல குளிச்சிட்டு வர அப்ப ஒரு போன் கால் வருது. அது ஹீரோயின் தான். நாளைக்கு காலையில எங்க ஃபேமிலி எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நம்ம மேரேஜ் பண்ணிக்க போற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு சொல்ல ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா ஓகே சொல்றான். ஓகே குட் நைட்னு ஹீரோயின் போனை வச்சிடுறா. அப்ப ஹீரோ இருக்கிற ரூம்ல இன்னொரு போன் கால் வருது. ஹீரோவும் போன் அட்டெண்ட் பண்ணி பேசினா அந்த சைடு யாருமே பேசல. கரண்ட் வேற பத்தாததுக்கு போயிடுது. சரின்னு ஹீரோ யாரும் பேசலன்னு போனையும் வச்சிடுறான். கரண்ட் போயிடுச்சு இல்லையா, சோ வெளியில போலான்னு ரூம் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அது திறக்க முடியல. அப்ப கரெக்டா மணியும் 12 ஆயிடுது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சா 3வது நாள் மிட் நைட் இன்னைக்கு தான் ஹீரோவுக்கு. சோ அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி வழியா மின்னூர் வந்து ஹீரோவை தோல் உரிச்சு ரொம்ப கொடூரமா கொன்னு போட்டுடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஹீரோவை பார்க்க ரூமுக்கு வரா. அங்க ஹீரோ கொடூரமா செத்து கிடக்கிறத பார்த்து கதறி அழுறா. அப்படியே மறுபடியும் ஆம்புலன்ஸ்ல இவனை தூக்கிட்டு போறாங்க. அப்படியே சீன் கட்டாது. இப்ப ஹீரோயின் மாடியில அவ தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் தங்கச்சி கிட்ட நமக்கு மட்டும்
ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு புரியல. ஆனா நம்ம மட்டும் எப்படி உயிரோட இருக்குன்னு கேட்க தங்கச்சி இப்ப பேச ஆரம்பிக்கிறா. நம்ம 2 பேரும் பாஸ்கராவோட பொண்ணுங்க. மென்னூர் உயிருக்கு உயிரா நினைச்சவரோட பொண்ணுங்க. சோ மென்னூரால நம்மள எப்படி கொல்ல முடியும்? ஏன்னா நம்ம அப்பாவும் மென்னூரை ரொம்பவும் லவ் பண்ணிருக்காரு. சோ மென்னூர் கண்டிப்பா நம்மள கொல்லவே மாட்டா. பட் அவ இன்னும் வலியோட தான் இருக்கா. ஏன்னா அவ பிறந்த கிராமத்துல ஊர் மக்கள் அவளை கேலி கிண்டல் பண்ணி ஒதுக்கி இருக்காங்க. அதனால அவ ரொம்பவும் துன்பப்பட்டிருக்கா. அதனால அவளுக்கு இன்னும் அந்த வலி போகல. சோ இன்னும் அவ இந்த உலகத்து மேல கோவமா தான் இருக்கா. அதனால தான் அவளோட வேட்டை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்படிலாம் ஹீரோயின் தங்கச்சி ரொம்பவும் வியர்டா பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி தங்கச்சிய பார்த்தா அவ உடம்புக்குள்ள மென்னூர் பேய் இருந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்குது. கடைசி அந்த மென்னூர் பேய், கவலைப்படாதீங்க என்னோட பாஸ்கரா குழந்தைகளா, உங்களை இனிமேல் எப்பவும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம என் பாஸ்கரா என்னைய எவ்வளவு லவ் பண்ணிருக்காருன்னு புரிய வச்சதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேய் தங்கச்சியை விட்டு போயிடுது. இப்ப ஹீரோயின் ஃபேமிலி அந்த ஹோட்டலே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியே 2-3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த ஹோட்டல் வழியா 2 போலீஸ் டவுன்ஸ் போறாங்க. இந்த ஹோட்டல்ல 3rd ஃப்ளோர்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா இருக்குமோ? அதெல்லாம் இருக்காதுன்னு அந்த போலீஸ் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு சும்மா எதுக்கும் போய் தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல உள்ள 3rd ஃப்ளோருக்கும் போயிடுறாங்க. அந்த மென்னூர் பேய் ரூமையும் ஓபன் பண்ணி இந்த 2 போலீஸும் பார்க்க முன்னாடி நடந்த மாதிரியே தான் அந்த மென்னூர் பேய் கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இவங்கள பார்த்து 3 days midnightன்னு கெடு கொடுத்துருது. அப்படி கொடுக்கறதோட இந்த படத்தையும் ஒரு த்ரில்லிங்கா முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.